2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் அதிலே 33, 34 நான் வாசிக்கிறேன். ராஜா அப்னேருக்கு புலம்பி, மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானே, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிந்து போகிறது போல மடிந்து போனாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். இந்த சம்பவத்தை நல்லா பாருங்க. இந்த அப்னேர் என்கிறவன் ஒரு போர் வீரன், ஒரு சண்டைக்கு யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு போர் வீரன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு. இப்ப என்ன ஆனதுன்னா, இவன் யுத்தத்தில் என்ன செஞ்சிட்டான், நல்லா கவனிங்க, இங்க யாரும் பேசக்கூடாது. இப்ப யுத்தத்தில் என்ன செஞ்சிட்டான், அப்னேர் என்ன செஞ்சிட்டான், செத்து போயிட்டான். செத்து போன செய்தி இந்த தாவீதுக்கு கேட்ட பொழுது, ஜனங்களுக்கு கேட்ட போது எல்லாரும் நினைச்சிட்டாங்க தாவீது தான் அப்னேரை கொன்னுட்டான், தாவீது தான் அப்னேரை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தாவீதுக்கு விரோதமா நின்னாங்க. உடனே தாவீதை சந்தேகப்படுறாங்க, நீ தான் கொன்றிருப்பியோ, தாவீது தான் கொன்றிருப்பானோன்னு, அப்னேரை கொன்றிருப்பானோன்னு சொல்லி பல பகையை ஏதாவது வச்சு மனசுல வச்சு கொன்னுட்டான்னு நினைச்சு இந்த தாவீதுக்கு விரோதமா எல்லாரும் எழுப்பி நிற்கிறாங்க. அப்ப தாவீது அப்பதான் என்ன சொல்றான், அப்னேரை பார்த்து அழுறான். என்ன சொல்றான், அப்னேரே செத்து போ, என்னடா நீ மதிகட்டவன் செத்த மாதிரி செத்துட்டியே. இந்த தாவீது இந்த அப்னேருக்காக அழும்போது அவன் சொல்ற கிட்டத்தட்ட 4 வார்த்தைகள் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. மதிகட்டவனை போல செத்துட்டியே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மரணங்கள், நாம சாகணும் அப்படின்னா நாம பரிசுத்தவான்களா சாகணும், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா சாகணும். நம்முடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையா இருக்கணும். நம்ம சாகும்போது தேவ மனுஷனா சாகணும். நம்முடைய மரணத்துக்கு பின்னால நம்மளை பேசணும். அல்லேலூயா. ஏதோ இருந்தா வாழ்ந்தான் செத்தாம்னு வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை மதிகட்டவனை போல வாழ்ந்துடக்கூடாது, நல்ல தேவ மனுஷனா வாழணும். அல்லேலூயா. சாவு வீட்டுக்கு போய் பாருங்க, எந்த சாவு வீட்டுக்கு போனா அந்த மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு எதில் கண்டுபிடிக்க முடியும், அங்க வருகிற ஜனக்கூட்டத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சாவுக்கு கூட்டம் குமிஞ்சிருக்கு அப்படின்னா அவன் நல்லவனா வாழ்ந்திருக்கான், அவன் ஏதோ ஒரு நன்மை செஞ்சிருக்கான், அவன் குடும்பத்துக்கு, அவனுடைய பிள்ளைகளுக்கு, அவன் சபைக்கு, மக்களுக்கு ஏதோ பிரயோஜனமான மனுஷனா வாழ்ந்திருக்கிறான். ஆனா நம்ம மரணத்துக்கு யாருமே வரல அப்படின்னா நம்ம எவ்வளவு கேவலமா வாழ்ந்திருக்கோம்ன்றத நம்ம அறிஞ்சுக்கிடணும். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில நாம வாழ்ற வாழ்க்கை எப்படி வாழ்றோம்? தாவீது அப்னேருக்காக அழும்போது சொல்றான், ஏன்னா மதிகட்டவன் போல செத்துட்டியடா, நீ மதிகட்டவனா. மதிகட்டவனா என்ன அர்த்தம், பைத்தியம், புத்தி இல்லாதவனை போல செத்துட்டியே. அப்ப நீங்களும் நானும் இந்த பூமியில வாழும்போது இந்த மதிகட்டவனை போல மறிக்காதபடிக்கு, மதிகட்டவன் பல மரணங்கள் இருக்கு இந்த பூமியில. மரணம் என்பது தற்கொலை, விபத்து, கருணை கொலை, நார்மலா சாகிறது, வயது மூப்பினால சாகிறது, அப்புறம் கொலை செய்வது, குத்தி கொள்றான், ஆளு வச்சு அடிச்சு கொள்றான், விஷம் குடிச்சு செத்துறான், தூக்கு போட்டு சாகுறான், எங்கேயாவது மலையிலிருந்து விழுந்து மரணங்கள் பல விதமா இருக்கு. தாவீது சொல்றான், ஏன்னா மதிகட்டவனை செத்துட்டிய, மதிகட்டவன் மாதிரி சாகுறிய. அப்ப மரணம் எப்படி இருக்கணுமா? யோபுடைய மரணம் எப்படி இருந்துச்சான், அவன் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு முதிர் வயதில் என்ன செஞ்சானா, தேவனுக்குள்ள மரித்தான். அவன் மரணம் ஆசீர்வாதமா இருந்துச்சு. தாவீதுடைய மரணம் அப்படித்தான். சவுல் தான் கொல்லப்பட்டான். தாவீது அவன் வயது சென்று அவன் சரீரம் தேவ சமூகத்தில் போனது, அவன் செத்து போனான். எப்படி செத்தான், கொலை செஞ்சு சாகல, சவுலை குத்தி கொண்டாங்க. ஆனா தாவீது அப்படி சாகல, அவன் இயற்கை மரணம், இயற்கை மரணம், தேவனோடு இருந்துட்டான். பிரியமானவர்களே, நம்முடைய மரணங்கள் எப்படிப்பட்ட மரணங்களா இருக்கணும்? அடிக்கடி நம்முடைய வாயில அறிக்கையிடுறது, நான் செத்துருவேன், நான் தற்கொலை பண்ணிடுவேன், நான் வாழ மாட்டேன், நான் எங்கிட்டாவது போயிடுவேன்.
இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இந்த வார்த்தையை நீங்க அறிக்கையிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தை அதான் நடக்கும். அதுதான் உங்க முடிவு, அதுதான் உங்க தீர்மானம். பிரியமானவர்களே, நீங்க என்ன வாயில சொல்றீங்களோ அதுதான். எங்கிட்டாவது நான் போயிருவேன் அப்படின்னா ஒரு நாள் நீங்க போயிருவீங்க. நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன், கண்டிப்பா அதான் மரணம் உங்களுக்கு. வேற எதுலயும் உங்க மரணம் என்ன செய்யாது, இருக்க வாய்ப்பு இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாயின் வார்த்தை என்ன அறிக்கையிடுறீங்க? மதிகட்டவனை போல அறிக்கையிடக்கூடாது. மதிகட்டவன் தான் சொல்லுவான். ஏன்னா நமக்கு பிரச்சனைகள் ஆயிரம் பிரச்சனை வரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு நம்முடைய கையில் கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவே கிடையாது. உங்கள் சரீரத்தை கெடுக்க, நீங்கள் உங்கள் சரீரத்தை அழிக்க உங்களுக்கு அதிகாரமே இல்லை. நீங்கள் அவசரப்பட்டு காலம் முடிவதற்கு முன்னே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிடாதீங்க. தற்கொலை என்பது முடிவல்ல. மதிகட்டவனை போல நீங்கள் செத்துறக்கூடாது. உங்கள் மரணம் கர்த்தருக்கு பார்வையில் அருமையாக இருக்கணும். அல்லேலூயா. நீதிமானுடைய மரணத்தை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுறாராம். ஏன் சந்தோஷப்படுறாரு? நீதிமான் யாரு? தேவனுடைய பிள்ளை. இந்த பூமியில நான் கொடுத்த வேலை ஆசீர்வாதம் அவன் முடிச்சிட்டு அவன் என் கூட வந்து அமர்வதற்காக வந்திருக்கான்னு சொல்லி நம்முடைய மரணம் முதிர் வயதுல நம்ம கர்த்தர் விட்ட இடத்துல நம்ம மரிக்கும் போது, கர்த்தர் நியமிச்ச வாழ்க்கையை முடிக்கும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளை என் வாழ்க்கை நான் கொடுத்த வேலையை முடிச்சிட்டு வாரான், சந்தோஷப்படுவார். அப்போ அப்னேரை பார்த்து தாவீது சொல்றான், செத்து கிடக்கிற அந்த பிணத்தை பார்த்து சொல்றான், அப்னேரை நீ மதிகட்டவனை போல மரிச்சிட்டியப்பா, மதிகட்டவனை போல. அப்போ நீங்களும் நானும் மதிகட்டவனா இருக்கக்கூடாது. மதினா என்ன? மதினா என்ன? படிச்சவங்க சொல்லுங்க. மதினா என்ன? புத்தி, அறிவு, ஞானம், நாலேஜ். இந்த கால வேளையில அறிவில்லாம நம்ம போயிடக்கூடாது. ஆத்துமா அறிவில்லாம இருப்பது நல்லதல்ல. நீதிமொழிகள்ல சாலமோன் ஞானி சொல்லி இருக்கிறாரு. அப்போ உங்க ஆத்துமால அறிவு இருக்கணும். அறிவில்லாம இருந்துடக்கூடாது. என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், எப்படி இருக்கிறோம். ஒரு வார்த்தையை பேசும்போது இந்த வார்த்தை யாரை காயப்படுத்து என்னன்னு நான் அப்படியே பழகிட்டேன் கிடையாது. மாறணும், மாற்றங்கள் அவசியம். மதிகட்டவனா இருக்கக்கூடாது. இந்த அப்னேர் மதிகட்டவனை போல செத்தான்னு சொல்லி தாவீது சொல்றான். இரண்டாவது தாவீது சொல்லும்போது சொல்றான், உன் கால்கள் கட்டப்படவும் இல்லை, உன் கைகள் விலங்கு போடவும் இல்லை. காலு கட்டி போடல, கை விலங்கு போடல. உன்னால் செயல்பட முடியும், உன்னால் ஓட முடியும், உன்னால் எதிர்த்து அடிக்க முடியும். ஆனாலும் நீ செத்து போயிட்ட. ஆனாலும் செத்துட்டப்பா. ஏன்? சில விசுவாசிகள் அப்படிதான் இருக்கீங்க. நல்ல நல்ல கை இருக்கு, நல்ல கால் இருக்கு, நல்ல திடகாத்திரமா இருக்கிறோம். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல? ஜெபம் பண்ண முடியல, நம்மளால பைபிள் வாசிக்க முடியல, நம்மளால ஆலயத்துக்கு வர முடியல. ஏன் நீ சர்ச்சுக்கு வரல? நான் வீட்டில் இருந்துட்டேன், நான் அப்படி வளர்றது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதுதான். ஏன் உன் கை கட்டப்படவில்லை, உன் காலு கட்டப்படல, ஏன் நீ ஆலயத்துக்கு வரல? உன் கை நல்லா தானே இருக்கு, உன் கால் நல்லா தானே இருக்கு, நீ ஏன் ஆலயத்துக்கு வரல? உன்னால வர முடியல. காரணம், நீ மதிகட்டவனை போல செத்து கிடக்கிற. ஆவிக்குரிய ஜீவியம் மதிகட்டு போய் கிடக்குது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் மதிகட்டவனா இருக்கிற. சிலர்கிட்ட கேட்டா, நான் சொப்பனம் பார்த்தேன், பரலோகத்துல இருந்து ஆண்டவர் வந்தாரு, நான் தரிசனம் பார்த்தேன், ஆனா ஜெபத்துக்கு என்ன செய்யறதில்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நீ தரிசனம் பார்க்கிற, சொப்பனம் பார்க்கிறன்னா நீ ஜெபத்துக்குள்ள வரணும். எல்லாமே எனக்கு ஆண்டவர் பேசுறாரு, என் கூட அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு, என் கூட கையை பிடிச்சு நடக்கிறாரு, நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு எனக்கு சொல்றாரு. ஆனா ஏன் ஜெபத்துக்கு நீ வர்றதில்ல? உன்னால ஏன் ஜெபம் பண்ண முடியல? உன்னால ஏன் சபை ஜெபத்துல கலந்து கொள்ள முடியல? நீ உலக வேலையை பார்க்கிற, குடும்ப வேலையை பார்க்கிற. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது சொல்றான், உன் கை கட்டப்படல, உன் கால் கட்டப்படல, ஆனாலும் உன்னால ஜெபத்துக்கு வர முடியல, உன்னால சபைக்கு வர முடியல, உன்னால கர்த்தரை ஆராதிக்க என்ன செய்ய முடியல. மதிகட்டவனை போல இருக்கப்பா. அப்னேர் மதிகட்டவனை போல இருக்கிற. இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து தேவன் சொல்றார், உங்க பேரை சொல்லி சொல்றார், அருண் நீ ஏன் மதிகட்டவனை போல இருக்கிற? உன் கை நல்லா தானே இருக்கு, உன் கால் நல்லா இருக்குல்ல, நீ ஏன் ஜெபம் பண்ணல? நீ ஏன் பைபிள் வாசிக்கல? நீ ஏன் ஆலயத்தை கவனிக்கல? நீ ஏன் ஆலயத்து விஷயத்துல கவனக்குறைவா இருக்கிற? தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறத ஏன் நீ விட்டுட்ட? ஜெப நேரம் ஏன் குறைஞ்சிருச்சு? கை கட்டப்பட நல்லா தானே இருக்கு, உன் காலை யாரும் கட்டி வைக்கலையே, எல்லாமே நல்லா இருக்கிற. ஆனாலும் உன்னால ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியலன்னா நீ மதிகட்டவனா இருக்கிற. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இரவு பகல் பாராமல் ஒரு காலத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா
அன்னைக்கு இருந்த ஜெபம் இன்னைக்கு ஏன் குறைஞ்சிருச்சு? மதிகட்டு போயிட்டீங்களா? மதிகட்டாளா இருக்கீங்களா? மதினா புத்தி இல்லாம இருக்கீங்களா? உங்க ஜெபம் ஏன் குறைஞ்சிருச்சு? உங்க வேத வாசிப்பு ஏன் குறைஞ்சிருச்சு? சபையில் இருக்கிற வேலைகளை ஏன் முதல்ல செய்வோம், இப்ப ஏன் வேலை செய்யறது இல்ல? ஏன் சபைக்கு ஓடி வர்றது இல்ல? ஏன்னா நீங்க மதிகட்டு போயிருக்கீங்க. அப்னேர் மதிகட்டவனை போல செத்து போனான். ஆவிக்குரிய ஜீவன் செத்து கிடக்கிறது. ஜெப வாழ்க்கை இல்ல, வேத வாசிப்பு வாழ்க்கை இல்ல, அடுத்தவங்களே பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியம் போயிருச்சு. செத்து போயிருக்கிற அப்னேர மதிகட்டவனை போல செத்து கிடக்கிறையே, ஏன் இப்படி இருக்கிற? இந்த காலையில இந்த ஜெப நேரத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கிறது? நீங்கள் மதிகட்டு போய் இருக்கிறீர்களா? அல்லது அப்னேரை போல கால்கள் கட்டப்படவும் இல்லை, கைகள் கட்டப்படவும் இல்லை, ஆனாலும் நீங்க செத்து இருக்கீங்க ஆவிக்குரிய ஜீவத்துல? இந்த காலையில உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்னேரை உயிர்ப்பிக்கவில்லை, ஆனால் இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் உயிர்ப்பிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அப்னேர் கைகளும் கட்டப்படல, காலும் கட்டப்படல, ஆனா மதிகட்டவனை போல செத்து கிடந்தான். அப்ப ஜெபம் இல்லைன்னா, வேத வாசிப்பு இல்லைன்னா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? கையும் கட்டப்படல, காலும் கட்டப்படல, ஆனா நீ என்ன செய்யல? ஜெபம் பண்ணல. அப்ப என்ன செய்வார் அப்படின்னா, கையையும் காலையும் கட்டி போடுவார். கட்டி போடும்போது என்ன செய்ய முடியும்? அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஐயோ ஆண்டவரே பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, என்னால முடியல. ஏன்னா முடியும் அப்படின்னு இருக்கும்போது உன்னால ஜெபம் பண்ண முடியலையே. உன் காலை நல்லா இருக்கும்போது உன்னால ஜெபம் பண்ண முடியலையே. உன் கையும் காலும் நல்லா இருக்கும்போது உன்னால ஜெபத்துக்கு வர முடியல, பைபிள் வாசிக்க முடியல, கர்த்தருக்காக ஓட முடியலையே. ஆனா இன்னைக்கு முடங்கினதுக்கு அப்புறம் ஏசப்பான்னா எப்படி கர்த்தர் உதவி செய்ய முடியும்? முடக்கப்பட்டதுக்கு அப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை. முடக்கப்படுவதற்கு முன்பதாகவே தன்னை ஆயத்தப்படுத்தி, தன்னை தகுதிப்படுத்தி, மதிகட்டவனாய் வாழாதபடிக்கு கர்த்தருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது கட்டப்படுகிற வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அருளுகிறார். அப்போ உங்க வாழ்க்கை, கட்டப்பட்ட வாழ்க்கையை மாத்துறதுக்கு யாரால தான் முடியும்? கர்த்தரால தான் முடியும். உங்க மதிகட்ட வாழ்க்கையை மாத்துறதுக்கு இன்னொரு ஆள முடியும். யாரால முடியும்? உங்களால தான் முடியும். ஆண்டவர் உதவி செய்யணும், நீங்க உற்சாகமா இருக்கணும். ஜெபம் பண்ற நேரங்களை கூட்டுங்க, வேத வாசிப்பு நேரங்களை கூட்டுங்க. ஒரு அதிகாரம் வாசித்தாலும் அந்த ஒரு அதிகாரத்துல அந்த அதிகாரத்துடைய வார்த்தைகளை உள்வாங்கி வாழுகிற வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அப்ப முதலாவது மதிகட்டவனை போல செத்தான். இரண்டாவது கையும் கட்டல, காலும் கட்டல, மதிகட்டவனா செத்துட்டான். நல்லா தான் இருந்தான், ஓட முடியும், யுத்தம் செய்ய முடியும், ஆனாலும் செத்துட்டான். மூணாவது பாருங்க, மூணாவது துஷ்டர் கையில் மடிந்து போகிறது போல நீ என்ன செய்ய? மடிந்தாயே. துஷ்டன், பைபிள் சொல்லுது, துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லைன்னு சொல்றாரு ஆண்டவர். துஷ்டன் உன் வழியா என்ன செய்ய மாட்டான். அப்படி வர்றான்னா என்ன அர்த்தம்? காரணம், நீ மதிகட்டு போயிருக்கிற. எதிரி உன் வீட்டுக்கு வர முடியும், ஆனா உன்னை தொட முடியாது. அதான் கர்த்தர் சொல்றார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை என்ன செய்யும்? வாய்க்காது. அப்படி வாய்த்ததுன்னா, துஷ்டன் உன்னை அடிக்கிறான்னா, துன்மார்க்கன் அடிக்கிறானா, வாதை உன் வீட்டுக்கு வருதுன்னா, அப்ப காரணம் என்ன? நீ மதிகட்டவனை போல இருக்கிறாய், அறிவில்லாம இருக்கிற. துன்மார்க்கன் வீட்டுக்கு வரும்போது அவன் யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியல. நீ மதிகட்டவனால இருக்க. மதிகட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை வாழ வைக்க விரும்பல, உங்களை ஆசீர்வாதமா இருக்க தான் விரும்புறார். அப்ப துஷ்டன் உன் வீட்டுக்கு வரான், துஷ்டன் உன் பக்கத்துல வரான், உன் தெருவில் வர்றான்னா நீ மதிகட்டவனா இருக்கிற. வியாதி வரலாம், பிரச்சனை வரலாம். வாரம் வியாதி வந்துச்சுன்னா அது வியாதி அல்ல, அது பிசாசு. எத்தனை நான் சொல்ல விளங்குது? ஒரு நாள் வியாதி இருக்கலாம், வருஷத்துக்கு ஒரு 2 தடவை வரலாம், மாசத்துக்கு ஒரு தடவை வரலாம். நீ ஓயாம வியாதி ஆஸ்பத்திரிக்கு போனா அது வியாதி அல்ல, அது பிசாசு. நல்லா புரிஞ்சுக்கணும். சாபம், தலைமுறை சாபம். ஏதோ ஒரு சாபம் உன்னை போட்டு இருக்குது, உன்னை போட்டு அமுக்குது. மாறி மாறி பிள்ளைகளுக்கு, பொண்டாட்டிக்கு, புருஷனுக்கு, பிள்ளைக்கு, பொண்டாட்டிக்கு, புருஷனுக்கு மாறி மாறி வியாதின்னா வியாதியை கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. வியாதி உங்களுக்கு பைபிள் சொல்லுது, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் இருக்காரு. ஓயாம ஆஸ்பத்திரிக்கு போறோமா? அதுல அது ஏன் அப்படி ஆஸ்பத்திரிக்கு நம்ம போறோம்? கர்த்தருக்காக பொருத்தனை நிறைவேற்றாம இருந்தா அப்படி வரும். அழைக்கப்பட்ட அழைப்புல நீங்க உறுதியா இல்லைன்னா வரும். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாட்டா வரும். தேவனுக்கு நீங்க ஒன்று வாக்க கொடுத்துட்டு நீங்க வாக்க மீறிட்டீங்கன்னா வரும். சும்மாலாம் ஆண்டவர் வியாதி தர மாட்டார். பக்கத்தில் சொல்லுங்க, சும்மா உனக்கு வியாதி வராது, என்ன காரணம்னு கண்டுபிடி.
காரணத்தை கண்டுபிடிங்க, சரியாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வியாதி உங்களை விட்டு போயிடும். கண்டுபிடிச்சி மதிகட்டவனா இராம மதி உள்ள ஆளா அந்த சாபத்திலிருந்து வெளியே வர நம்ம பார்க்கணும். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. வீட்டுல முடங்கி கிடக்க கர்த்தர் உங்களை அழைக்கல. நீங்க தெரு தெருவா கர்த்தர் தெய்வம்னு ஆராதிக்க கர்த்தர் உங்களை அழைச்சிருக்காரு. ஆனா நீங்க ஆஸ்பத்திரிக்கு அலைறீங்க. காரணம் என்ன? ஏதோ ஒரு காரியத்துல நான் மதிகட்ட ஆளா இருந்துட்டேன், புத்தி இல்லாம இருந்துட்டேன். அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து பரிசுத்தமாக்கும் போது, அதுல இருந்து நீங்க வெளியே வரும்போது கர்த்தர் உங்களை வியாதி இல்லாத வாழ்க்கையை தந்து கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். மதிகட்ட வாழ்க்கை வாழ்ந்துடாதீங்க. துஷ்டன் உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. துஷ்டன் உங்க தெருவழியா போக மாட்டானா. துஷ்டன் உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. சங்காரக்கார தூதன் தெருவில் வந்தா கூட உங்க வீட்டின் நிலக்கால இயேசுடைய ரத்தம் இருக்கிறத பார்த்து உள்ள வர முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ மதி உள்ளவனா இருந்தா, நீ ஜெபிக்கிறவனா இருந்தா, உன் கைகள் கால்கள் கட்டப்படவும் இல்லை என்று சொல்லுவோம். ஆனால் நீ தேவனுக்கு உண்மை உள்ள ஆளா இருந்தா, கை காலு கட்டப்படாட்டாலும் கட்டப்பட்டாலும் நீ மதி உள்ளவனா இருந்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்கும் போது துஷ்டன் உன் வீட்டுக்குள்ள வர கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாருக்கும் வியாதி வரும், வருமா வராதா? எல்லாருக்கும் வரும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு பேதிக்கு மாத்திரை போட்டு வயிற்றால போகணும். அதுதான் இயல்பு. உண்மையா? சிலர் பார்த்தா அதெல்லாம் எங்களுக்கும் போகவே போகாது, அப்படி கும்முன்னு இருக்கும்னா அதெல்லாம் பொய். நமக்குலாம் அப்படி வயிற்று பிரச்சனை வந்துச்சுன்னா மாத்திரையே போட மாட்டேன், க்ளீன் பண்ணும். கடவுளை அனுமதிச்சிருக்கிறார். 6 மாதத்துக்கு ஒரு தடவை சளி பிடிக்கணும். சளி இருமல் எல்லாமே பிடிக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற எல்லா கசடுகளும் சீந்த சீந்த வெளியே என்ன செஞ்சிடும்? வரும். காய்ச்சல் வரணும். அப்பதான் உங்க டெம்பரேச்சர் மாறும். உங்க சரீரத்தில் இருக்கிற அந்த சீதோஷ நிலைமை அது வரும்போது உங்க உடம்புல இருக்கிற எல்லா வெக்கை சூடு வியாதியெல்லாம் அந்த நம்முடைய மாத்திரை சாப்பிடும்போது அல்லது கசாயம் குடிக்கும் போது அந்த அதெல்லாம் சரியாகுது. அப்போ மாதம் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியம் வந்தா தான் நம்ம சரீரம் சரி பண்ணும். அல்லேலூயா. ஏன் சளி பிடிச்சோன்னு நம்ம ஆவி பிடிக்கிறோம்? மாத்திரையை போட்டு அல்லது துளசி தூதுவளையை போட்டு ஆவி பிடிக்கிறோம். ஏன் பிடிக்கிறோம்னா நம்ம சரீரத்தில் இருக்கிற கெட்ட நீரெல்லாம் என்ன செய்யுது? அது தேவனை அனுமதிச்சிருக்கிறாரு. பாஸ்டர் 2 மாதத்துக்கு ஒரு எனக்கு சளி பிடிச்சிருது அப்படின்னா மூக்குன்னா சளி பிடிக்கத்தான் செய்யும். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு பார்த்தீங்களா? மூக்கு நாசி இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் பைபிளில் சொல்லியிருக்கு, மூக்கை பிசையும் போது என்ன ஆகுமா? புண்ணு ரத்தம் வருமா? பைபிள் வசனம் இருக்கு. மூக்க பிசைஞ்சிங்கன்னா புண்ணு உண்டாயிருமா, ரத்தம் வந்துருமா, நீதிமொழிகள் இருக்கு. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய சரீரத்தில் வியாதி அனுமதிக்கிறாருன்னா அடிக்கடி வந்துச்சுன்னா பிரச்சனை. அது ஏதோ நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தில் பிரச்சனை. ஆனா ஏதோ 2-4 மாசத்துக்கு ஒரு முறை எனக்கு ஒரு காய்ச்சல் வருது, ஒரு சளி பிடிக்குன்னா அது இயல்பு. கால சீதோஷ நிலைகள் மாறுது. உலகத்தில் நமக்கு எத்தனை காலம் இருக்குது? எத்தனை சூழ்நிலை இருக்கு? மழை காலம், வெயில் காலம், காத்து காலம், பனிக்காலம், 4 காலம் இருக்கு ஐயா. காற்று, மழை, குளிர்காலம், கோடை காலம், குளிர்காலம், மழை காலம், வெயில் காலம், 4 காலம் இருக்கு. அது மாதிரி 4 காலம் மாறும்போது நம்முடைய சரீரம் அந்த 4வது ஒவ்வொரு காலத்துக்கும் அது ஒத்துழைக்கணும். அப்போ திடீர்னு ஒரு காய்ச்சல் வரும், சரி சளி பிடிக்கும், சரி கால் வலிக்கும், சரி கை வலிக்கும், வெளியே வெயில் ஜாஸ்தியா இருக்கும், வேர்த்து ஊத்தும். இது பிரச்சனை கிடையாது. ஆனா வியாதியே நம்ம போட்டு அமுக்குதுன்னா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஏதோ ஒரு துஷ்டன் என் வீட்டுக்கு வந்திருக்கிறான், ஏதோ ஒரு துஷ்ட வல்லமை என் வீட்டு பக்கத்தில் வந்திருக்கு, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும், நான் மதிகட்டவனை போய் இருந்துடக்கூடாது, என்னை ஆசீர்வதியும்னு கேட்கணும். 4வது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அடுத்து என்ன? அப்பொழுது ஜனங்கள் அவன் கையில மடிந்துவானா என்ற. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் என்ன செஞ்சாங்க? அல்லேலூயா. அதுவரை அழல, கொஞ்சமா அழுதாங்க. தாவீது இதெல்லாம் சொன்ன உடனே தான் புரியுது, தாவீது கொல்லல, வேற யாரோ கொண்டிருக்கான். அல்லேலூயா. தாவீதை பார்த்தீங்களா? தாவீதுக்கு எங்க பார்த்தாலும் அடி, எங்க பார்த்தாலும் பிரச்சனை. அவனை முன்னேறவே விட மாட்டான் எவனும். ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தா ஒரு ஸ்டெப் தள்ளி விட்டுருவான். ஆனால் தாவீது இதை சொன்ன உடனே அப்பதான் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? ஜனங்கள் அடுத்த வசனத்தை பார்த்தா
என்ன செய்கிறாங்க? இப்போ 37 அப்னேரை கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேல் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த காலவேளையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, மதிகட்டவங்களா இருந்துடக்கூடாது. கை கட்டப்பட்டிருக்கு, கை கட்டப்படவும் இல்லை, கால் கட்டப்படவும் இல்லை, நல்லா இருக்கும், அதனால நான் ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், அப்படி இருந்துடாதீங்க. கை கட்டப்பட்டுட்டா உங்களுக்கு பிரச்சனை. கட்டப்படுறதுக்கு முன்னாலேயே கட்டப்படாம பாதுகாத்துக்கிடுங்க. துஷ்டனை விட்டுறாதீங்க. துஷ்டன் யார் உங்க வீட்டுக்கு வராம பாதுகாத்துக்கிடுங்க. துஷ்டன் வர்றதுக்கு முன்னக்கூட்டியே கண்டுபிடிச்சு துஷ்டனை சபிச்சு அப்புறப்படுத்துங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உனக்கு விரோதம் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் 1000-10,000 பேர் வந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது. உண்மைதானே? ஏன்னா ஆமேன வரமாட்டேங்கி. அல்லேலூயா. விசுவாசமா இருங்க. நைட்டு தூங்கும் போது வீட்டில் தூங்கும் போது சொல்லுங்க, துன்மார்க்கன் என் வீட்டுக்குள்ள வர முடியாது, துஷ்டன் வர முடியாது. ஏன்னா தேவ தூதர் என் வீட்டை காவல் காத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுங்க. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உனக்காக தம்முடைய தூதர்கள் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போர். பயப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 காரியம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 1, மதிகட்டவனா இருந்துடாதீங்க. 2வது, காலுங்கையும் கட்டப்படாமலே இருந்தும் நீங்க துஷ்டன் கையில விழுந்துடாதீங்க. துஷ்டன் உங்க வீடு வழியா வராம இருக்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்ணை மூடி. ஓ தேங்க்யூ சீஸ்.